வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பச்சரிசி சேவை. இந்த சேவையை வந்து எல்லாருமே இட்லி புழுங்கலரிசியில் செய்வாங்க. நான் உங்களுக்கு பச்சரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பச்சரிசியில் செஞ்சால் கூட இந்த சேவை வந்து ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் பூ, சுகர், தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த மெயினாக இந்த சேவையை நம்ம செஞ்சுட்டு பல விதமான வெரைட்டி சேவை கூட செய்யலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி முட்டை போட்டு முட்டை கொத்து சேவை தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதுவும் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். ஒரு சேவையை செஞ்சு வச்சுக்கிட்டு பல வெரைட்டியில் நம்ம சேவை செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் இந்த சேவை செய்ய போகிறேன். அதனால முந்தின நாள் நைட்டு 2 கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லுமே நான் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் இந்த பச்சரிசியை போட்டுட்டு நல்லா நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா வெண்ணெய் போல் அரைச்சிக்கிடணும். ஏன்னா இது வந்து இடியாப்பம் வந்து புளியும் போது நம்மளுக்கு தருதிருப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்ணில் வந்து அடைச்சிக்கிடும். அந்த இடியாப்ப நாளியில் வந்து அடைச்சிக்கிடுங்கிறதால நல்லா மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டு அரைச்சாதான் அந்த அரிசியெல்லாம் எங்கேயுமே நிற்காமல் இருக்கும். அப்போனா தான் நம்மளுக்கு இட்லி ஊற்றிட்டு நம்ம பிழியும் போது ஈஸியாக நம்மளுக்கு பிழிய வரும். இந்த அளவுக்கு மையை அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும், நம்மளுக்கு ஆப்பமாவு மாதிரியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு வந்து இடியாப்பம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும். இந்த மாதிரி எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி ஆயிலை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற இட்லி வந்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கோங்க. இது நம்ம எப்போதும் ஊற்றுற இட்லி மாதிரி உப்பலாலாம் வராது. ஏன்னா இது வெறும் பச்சரிசி தான், கொழுக்கட்டை மாதிரி நல்லா வெந்து வரும். அதனால் உங்களுக்கு அந்த குழியோட அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து இந்த முறையிலையும் செய்யலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம அந்த அரைச்ச மாவை வந்து கடாயில் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சம் பிடிச்சிட்டு திரும்ப ஆவியில் வேக வச்சு பண்ணுவாங்க. அதுவும் இன்னொரு மெத்தடு. அந்த மெத்தட் வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே மாவு பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும். கையில் வந்து தொட்டால் ஒட்டாமல் இருக்கும். அந்த பக்கம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி 2 தொட்டால் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த நாளியில் போடுறதுக்கு இதுதான் சரியான சைஸாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூடோடு தான் இருக்கணும். நம்ம இதுதான் அந்த நாளி. இந்த நாளியில் போடும்போது நம்ம இட்லி பாத்திரம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணாமலே சிம்லேயே வச்சுக்கிட்டே தான் நம்ம அந்த இட்லியை வந்து சுட சுட போடணும். இட்லி வந்து கொஞ்சம் ஆறிட்டா கூட நம்மளுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டே அப்பப்போ நீங்கள் தேவைக்கு மட்டுமே எடுத்து புழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த நாளியில் கூட நான் ஆயில் தடவி தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு தட்டு கூட வச்சுருக்கிறேன். புளியும் போது ஈஸியாக நம்மளுக்கு கீழே வர்றது பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் மேடையில் வச்சு பண்ணுறேன். மேடையில் வச்சு புளியும் போது வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் வழுக்கவும் செய்யும். அதனால் நான் மேடையில் வச்சு செய்கிறத விட தரையில் வச்சு கால் வச்சு பிடிச்சிக்கிட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் தரையில் வச்சு உங்களுக்கு செய்கிறேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ பாருங்களேன், நான் வந்து மேடையில் வச்சு புளியாமல் தரையில் வச்சு இப்படி இந்த மாதிரி காலை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம புளியணும். இது என்னுடைய 7 வயசு பையன் தான் புளிஞ்சு காமிக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 7 வயசு பையனாலே இது புளிய முடியுதுன்னா ஈஸியாக தான் இருக்குங்கிறதால எல்லாராலையும் இது ஈஸியாகவே புளிய முடியும். நம்ம வந்து கீழே காலை வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு நம்ம நல்லா இதை சுற்றி விட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு புளிஞ்சு வந்துடும். பாருங்கள், இடியாப்பம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக புளியுது பாருங்கள். சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகுது பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நினச்ச உடனே ஈஸியாகவே செய்யலாம். இந்த சேவையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மாவு வந்து அரைச்சி வறுத்து ரெடியாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நினச்ச உடனே நம்ம நைட்டே ஊறப்பட்டு ஈஸியாக செய்யலாம். பாருங்களேன், பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் செஞ்ச உடனே ஒவ்வொரு தடவையும் எடுத்து பாத்திரத்தில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள், நம்ம 2 கப்பு அரிசி போட்டதுக்கு இந்த அளவுக்கு சேவை வந்திருக்கு பாருங்கள். இதை வச்சு நீங்கள் தேங்காய் பாலும் ஒட்டுக்கலாம். வேறு எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி ரைஸ் எதுனாலும் செஞ்சுக்கலாம். லெமன் சேவை, புளி சேவை, அப்புறம் எதுனாலும் செய்யலாம். நான் உங்களுக்கு எக்கு கொத்து சேவை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் ஒரு வெங்காயத்தையும் நீளமாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பளபளன்னு வதங்கணும். பளபளன்னு வதங்கினா மட்டுமே போதும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கு ஆல்ரெடி உப்பு இருக்கிறதால நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க.
இப்போ நம்மளுடைய தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க. இப்போ ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சேவையோட அளவுக்கு தகுந்த அளவுக்கு 2 முட்டையோ 3 முட்டையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேங்கிறதால ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேவையை வந்து எடுத்துருக்கேன். இது வந்து 1லேருந்து 2 ஆட்கள் வரைக்குமே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தாராளமாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சேவையை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணுறதால அந்த எண்ணெயோட தன்மையால் இந்த சேவை வந்து நல்லா பொல பொலன்னு உதிரியாக வந்துடும். முதல்ல போடும்போது நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா கிளறி விட விட நல்லா ஈஸியாக பொல பொலன்னு நம்மளுடைய சேவை வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாயிருச்சு. கொத்தமல்லி தலையை தூவி இறக்கியாச்சுன்னா சூப்பரான எக் கொத்து சேவை வந்து ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு காலை நேர டிஃபனாக நீங்கள் இடியாப்பம் செய்கிறது வந்து சில பேருக்கு வந்து பக்குவம் சரியாக வராது. ஆனால் இது செய்கிறதுக்கு வந்து இந்த சேவை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பக்குவம்லாம் தனிப்பட்டு எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக இட்லி மாதிரி ஊற்றிட்டு ஈஸியாக நம்ம புழிஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.